நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம சில விஷயங்கள் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னா, அடோப் ஃபோட்டோஷாப் பீட்டா ரிலீஸ் ஆகிட்டு 3-4 மாதம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அதில் சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்றது தான். மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எப்படி பீட்டா யூஸ் பண்ணுறது, ஃபயர்ஃப்ளை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா, இந்த ஃபோட்டோஷாப் பீட்டா வெளியில் வந்து காசு கொடுத்து கிடைக்குது, கிராக் கிடைக்குது, அதை வாங்கி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. அதோடு இல்லாமல் ஃபயர்ஃப்ளை பீட்டாவும் சில பேர் வந்து சேல் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான், ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். இந்த ஃபயர்ஃப்ளை பீட்டா காசு கொடுத்து வாங்கணுமா, அடோப் எக்ஸ்பிரஸ்னா என்ன, ஃபோட்டோஷாப் பீட்டா கிடைக்குமா கிடைக்காதா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயங்கள் நான் கிளாரிஃபை பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நம்மளோட சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் முடங்கி இருந்துச்சு. நிறைய வீடியோஸ்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான வீடியோஸ் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டே ஆகிடுச்சு. அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். பட் இப்போ அது கொஞ்சம் சரி பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்போவே கிடச்சிருச்சு, இருந்தாலும் வந்து என்னால் வீடியோ போட முடியாத ஒரு காரணத்தால் சேனலை எல்லா வீடியோவும் ப்ரைவேட்டில் வச்சுருந்தேன். இப்போ தான் எல்லா வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அவைலபிள். 517 வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், பழைய வீடியோஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமும் இந்த ஒரு 33,000 பேர் வந்து இன்னும் வெளியில் போகாமல் இந்த சேனலை நம்பி இவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஃபோன் பண்ணி கேட்டவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்காகவே இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் திரும்ப பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள், பழைய வீடியோஸ் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். கண்டென்ட் என்ன அப்படின்னா, அடோப் ஃபோட்டோஷாப் பீட்டா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நிறைய அரசல் புரசலாக அங்கங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதில் இந்த ஃபயர்ஃப்ளை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது எங்கே கிடைக்கும் என்ன? சரி, ஃபோட்டோஷாப் பீட்டா காசு கொடுத்து வாங்குகிறோம், கிராக் வாங்குகிறோம். அதே மாதிரி ஃபயர்ஃப்ளை காசு கொடுத்து வாங்கணுமா என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம், ஃபோட்டோஷாப் பீட்டா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட அடோப் அக்கௌண்ட்டை பே பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? இப்போது என்னோடய அடோப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். அது வந்து அடோப் கிரியேட்டிவ் க்ளவுட். இந்த க்ளவுடில் போனோடனே நான் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் அடோப்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இங்கே காமிக்கும். இதை நம்ம வந்து சிங்க் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் என்னோடய அடோப் அக்கௌண்ட்டு. இது மாதிரியான ஒரு அடோப் அக்கௌண்ட் இருக்கணும். இந்த அடோப் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபோட்டோஷாப் பீட்டா யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பீட்டா ஆப்ஸ்னு இருக்கும். பீட்டா ஆப்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபோட்டோஷாப் பீட்டா இருக்கும். அந்த ஃபோட்டோஷாப் பீட்டாவை நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது டேரெக்டாக இங்கேருந்தே கண்ட்ரோல் ஆகும். எங்கேருந்து? நம்மளோட கிரியேட்டிவ் க்ளவுட்லேருந்து அது கண்ட்ரோல் ஆகும். ஃபியூச்சரில் ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணுறதாலும் சரி, திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணுறதாலும் சரி, எல்லாமே நம்ம இந்த கிரியேட்டிவ் க்ளவுட் அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம பே பண்ணாமல் வெளியில் கிராக் வாங்கணும் அப்படின்னா அந்த கிராக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்கும் தெரியல. நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. என்னால் அந்த கிராக்கை இன்ஸ்டால் பண்ணி ட்ரையல் பார்க்குறதுக்கு என்கிட்ட வசதி இல்லை. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது 2 சிஸ்டத்துலேயும் வந்து இந்த ஒரிஜினல் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதனால் வந்து இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நான் இன்ஸ்டால் பண்ண முடியாத ஒரு காரணத்தால் யூஸ் பண்ணுறவங்க யாராவது அது நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் வீடியோ கீழே இருக்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஆனால் அப்படி ஒர்க் ஆகாது அப்படின்றது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஃபோட்டோஷாப் பீட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பீட்டாவில் இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபைல், நியூ ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு சைஸ் நான் வந்து கிரியேட் கொடுத்தோடனே இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்தோன்னே கீழே எனக்கு ஜென்ரேட்டிவ் ஃபில் வரும். ஜென்ரேட்டிவ் ஃபில்லை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஜெனரேட்டிவ் ஃபில் வந்து ஒர்க் ஆகும். வாவ், ஒரு சூப்பரான ஒரு லேண்ட்ஸ்கேப் கிடச்சிருக்கு. இந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஜெனரேட்டிவ் ஃபில் மூலமாக. இந்த ஜெனரேட்டிவ் ஃபில் எப்படி ஒர்க் ஆகுது? ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் இந்த கிரியேட்டிவ் க்ளவுட் அப்ளிகேஷன் மூலமாக நமக்கு ஒரு அடோபோட அக்கௌண்ட்டோட அது என்ன பண்ணுது, சர்வரை கனெக்ட் பண்ணுது. அடோபோட சர்வரை கனெக்ட் பண்ணி நமக்கு இது மாதிரியான ஒரு அவுட்புட்டை நமக்கு கொடுக்குது. சரிங்களா? இதை நம்ம எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட சிஸ்டமில் இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷனை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இன்டர்நெட் ஆஃபில் இருக்கும்போது ரீலான்ச் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட நெட் கனெக்ஷன் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் பீட்டாவை லான்ச் பண்ணுறேன். ஓகே, ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப பண்ண போகிறோம். ஒரு நியூ ஃபைல் கொடுக்குறேன். ஏதோ ஒரு சைஸ் நீங்கள் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க.
க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போது Ctrl+A ஜெனரேட்டிவ் ஃபில் பார்த்தீங்கன்னா நம்மளால் கிளிக் பண்ணவே முடியாது. பாருங்கள், டிசேபிளாக இருக்கா? ஏன்னா நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இங்கே இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. அதனால் ஜெனரேட்டிவ் ஃபில் ஆப்ஷனே ஒர்க் ஆகலை. அப்படி இருக்கும்போது நம்ம கிராக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும்? சில பேர் வந்து கிராக் யூஸ் பண்ணுறவங்க நெட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க, நெட் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்கும் தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து நான் காசு கொடுத்து வெளியில் வாங்கினேன், 500 ரூபா 1000 ரூபா இது மாதிரி ஈரோடெலாம் வந்து பெரிய ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு, நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்லாம் சொன்னீங்க. எனக்கு தெரியல. அப்படி கனெக்ட் ஆச்சு, ஒருவேளை நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை வச்சுட்டு நீங்கள் ஆன் பண்ணினா கூட இந்த ஜெனரேட்டிவ் ஃபில் கொடுக்கும்போது இது எங்களுக்கு எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னா உங்களோட கிரியேட்டிவ் க்ளவுட் அப்ளிகேஷன் மூலமாக அடோபோட சர்வருக்கு கனெக்ட் ஆகும். அடோபோட சர்வர் கனெக்ட் ஆகிட்டு தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஆனால் இப்போ பாருங்கள், ஒர்க் ஆகலை. சரி, ஒருவேளை உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா லக்கு. அப்படி ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆகுதா இல்லையா, உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் திரும்ப வந்து நெட் கனெக்ஷனை ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா Adobe Firefly பீட்டா. Firefly பீட்டா அப்படின்றது எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அக்சஸ் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப் பீட்டா தான் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா கிரியேட்டிவ் க்ளவுட் மூலமாக நம்ம போயிட்டு ஃபோட்டோஷாப் பீட்டாவை இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் Fireflyன்றது அப்படி கிடையவே கிடையாது. சரிங்களா? இப்போது என்னோட அக்கௌண்ட் இதில் லாகின்ல இருக்குது. அதனால் நான் வந்து நியூ இன்காக்னிட்டோ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த விண்டோவில் என்கிட்ட ஆக்டிவில் இல்லாத வேற ஒரு அடோப் அக்கௌண்ட்டை நான் வந்து லாகின் பண்ண போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களாவே ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். Adobe Firefly அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், இது மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். மறுபடியும் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சைன்இன் பண்ண போகிறீங்க. சைன்இன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு Adobe அக்கௌண்ட் தேவை. சரிங்களா? என்கிட்ட பே பண்ணாமல் இருக்கிற ஒரு இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டை இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த அக்கௌண்ட் எடுத்து இதை நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஆக்சுவலாக இதில் எனக்கு பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதனால் இது வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட். இப்போ என்னோட லாகின் கொடுத்துக்கிறேன். ஓகே, லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம Fireflyயை நம்ம ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ண முடியும். எக்ஸ்ப்ளோர் Firefly பீட்டா கிளிக் பண்ணுங்கள். Firefly வந்து தனியாக ஓப்பன் ஆகும். இப்போது இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் சைட்டில் தான் நாம் Fireflyயை அக்சஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது 300 ரூபா கொடுத்தா Firefly தரேன், 1000 ரூபா கொடுத்தா ஃபோட்டோஷாப் பீட்டா Firefly எல்லாமே தரேன், இன்ஸ்டால் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எந்த வகையில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றது தெரியல, நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக Firefly பீட்டா இன்ஸ்டாலபிள் வெர்ஷன் கிடையாது. அது என்னோட நாலேஜ் பொறுத்த வரையிலும். ஏன்னா அது வந்து இது மாதிரியான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகுது. எப்படி நம்ம மிட்ஜர்னி யூஸ் பண்ணுமோ, வேறு சில ஆன்லைனில் ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் Firefly பீட்டா. இந்த Firefly பீட்டாவில் இப்போதைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் இப்போ ஆக்டிவில் இருக்குது. ஒரு 4 ஆப்ஷன் வந்து ஆக்டிவில் இருக்குது, மற்றதெல்லாம் வந்து இனிமே வரும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 4 ஆப்ஷனில் ஒரு மெயினான ஆப்ஷன் தான் இந்த டெக்ஸ்ட் டு இமேஜ். இதுதான் நம்ம இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட அடுத்த சைட்டுக்கு போவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து Adobe Firefly பீட்டா. இந்த Firefly பீட்டாவில் ஏற்கனவே அவங்க சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிளில் இருந்தும் நம்ம சாம்பிள் எடுத்து அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக இமேஜ் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளாவே மேனுவலாகவும் கீழே இருக்க பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல தேவையான ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுங்க. ரோஸ் ஃப்ளவர்ஸ், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோஸ் ஃப்ளவர்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகிடுச்சு. இது மாதிரியான இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அதுதான் வந்து Adobe Firefly. இது தனியாக சாஃப்ட்வேராக கிடைக்குதா அப்படின்னு தெரியல. ஒருவேளை அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இது மாதிரி வந்த படத்தை நம்ம ஏதாவது ரீசைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஸ்கொயர் வேணாம், லேண்ட்ஸ்கேப்பில் வேணும், இல்லை வந்து போர்ட்ரேட்டில் வேணும், அது மாதிரி நீங்கள் ஓரியன்டேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஸ்டைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டைப் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்தராக நீங்கள் அதை எடிட் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் ரீமாடிஃபை பண்ணி வேறு மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இது மட்டும் இல்லாமல் இங்கே டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜெனரேட்டிவ் ஃபில் நம்ம ஃபோட்டோஷாப் பீட்டாவில் யூஸ் பண்ணுற ஜெனரேட்டிவ் ஃபில்லை இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க முடியும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்குது, அந்த எலிமெண்ட்டை நீங்கள் பிரிக்கிறது, அதில் ஏதாவது வேறு ஏதாவது நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது, எதையெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஷாப் பீட்டாவில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த ஜெனரேட்டிவ் ஃபில் ஆப்ஷன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுற ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணி இதே மாதிரியான ஒரு ஸ்டைலுக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு வேணுன்ற மாதிரியான ஒரு
டேட்டா நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் ஃபயர்ஃப்ளைன்னு இருக்கா, BARETHI. நல்லா இருக்குங்களா? இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை, ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இது இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னா ஜெனரேட்டிவ் ரீகலர். ஏற்கனவே இருக்கிற ஒரு இமேஜ்க்கு இன்னொரு ரீகலர் ஆப்ஷன் கொடுக்குறது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்து அந்த 4 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே அக்சஸ் கொடுத்துருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் Adobe Firefly பீட்டா. இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா Adobe Express பீட்டா. சரிங்களா? அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃபோட்டோஷாப் மாதிரியே அது ஒரு இன்னொரு அப்ளிகேஷன். அது இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து கிரியேட்டிவ் க்ளவுட் ஓப்பன் பண்ணுறேன். கிரியேட்டிவ் க்ளவுட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் Adobe Express பீட்டா. இந்த எக்ஸ்பிரஸ் பீட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவும் வந்து ஜெனரேட்டிவ் ஃபீல் மாதிரியே உங்களுக்கு ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் இது ஃபோட்டோஷாப் மாதிரி தனியாக ஒரு சாஃப்ட்வேராக கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு முயற்சியில் இருக்குது அப்படின்றது என்னோட புரிதல். இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணலாம், போஸ்டர் ஜெனரேட் பண்ணலாம், அடுத்தது ஃப்ளையர்ஸு பாருங்கள், ஸ்டோரி, டிக்டாக் வீடியோ, லோகோ, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெய்டு வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபயர்ஃப்ளை பீட்டா வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் Adobe Express பீட்டா வந்து பெய்டு வெர்ஷன் இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அடோபோட அப்டேட்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு தேவையான பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபயர்ஃப்ளை பீட்டா எப்படி இருந்துச்சு அப்படின்றத யூஸ் பண்ணி பார்த்துட்டு வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. மாதத்துக்கு ஒரு 800 தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. 800 பே பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபோட்டோஷாப்போட எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். மாதம் 800 தானே, நமக்கு எவ்வளோ ஃபோட்டோஷாப் பண்ணுது. அந்த ஃபோட்டோஷாப்புக்காக நம்ம மாதம் 800 செலவு பண்ண முடியாதா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியாவது எல்லோரும் பெய்டு யூஸராக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.